வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வெப் சீரிஸாக வெளியே வந்திருக்கக்கூடிய நடு சென்டர் இந்த சீரீஸோட கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரியஸோட ஒன்லைன் என்னன்னா, பிகேன்ற ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் பேஸ்கெட் பால் கேமில் ஏதாவது சாதிக்கணும்னு வெறியோடு இருக்கிறவன் தான் பிகேன்ற இந்த ஸ்டூடெண்ட். இவன் படிச்சுட்டு இருக்கிறது ஒரு பெரிய பாஷான ஸ்கூல். ஆனால் அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையின் காரணமா உடனே அந்த ஸ்கூலை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஒரு லோக்கல் ஸ்கூலுக்கு போறான். அந்த ஸ்கூலுக்கு போனதுல இருந்து ஹீரோடைய நிலைமை தலைகீழ மாறுது. ஏன்னா அந்த ஸ்கூல் முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி வெறி பிடிச்சபடி இருக்கானுங்க. லவ், கஞ்சா, சரக்கு, இப்படி ஸ்கூல் பசங்க எந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை எல்லாமே பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படிப்பட்ட ஸ்கூலுக்குள்ள போற நம்ம பேஸ்கெட் பால் பிளேயரான நம்ம பீக்கோடைய நிலைமை என்னாச்சு? அந்த ஸ்கூல் இவனை மாத்துச்சா இல்ல இவன் அந்த ஸ்கூலை மாத்தினானா? இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட சுவாரஸ்யமா சொன்ன கதை தான் இந்த நடு சென்டர். சரி, இப்போ இந்த சீரீஸோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு, கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நாம இந்த சீரீஸோட கதைக்குள்ள போவோம். சீரீஸோட ஓப்பனிங்லேயே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சோகமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு பையனை காட்டுறாங்கல்ல. இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவனுடைய பேர் பிகே. அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். வேலை வெட்டிக்கு எதுவும் போகாம வீட்லயே தான் இருக்கான். ஹீரோக்கு இன்னைக்கு புது ஸ்கூல், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. ஆனா போகிறதுக்கே பிடிக்காம வேண்டா வெறுப்பா தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். காலையில இவன் இவனுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இவனுடைய பழைய ஸ்கூல்ல இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருந்திருக்கு. ஆனா என்ன காரணமோ தெரியல, அந்த லவ் புட்டுக்குச்சு. இருந்தாலும் இவன் தொடர்ந்து அந்த பொண்ணு கூட மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வெறுப்போட புதுசா ஜாயின் பண்ணிருக்க அந்த ஸ்கூலை நோக்கி டிராவல் பண்றான். போகும்போது கவர்மெண்ட் பஸ்ல கூட்ட நெரிசல்ல தான் போறான். போகும்போதே பஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் பஸ்ல இருந்து இறங்கி தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கான். இவனுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணி பேசுறான். ஸ்கூலுக்கு போயிட்டியா, எங்க போயிட்டு இருக்க, எப்படி போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நடந்துதானா போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வீடியோ கால் பண்ணி அவங்க கூட பேசிக்கிட்டே அப்படியே நம்ம ஹீரோ புதுசா ஜாயின் பண்ணிருக்க அந்த ஸ்கூலுடைய என்ட்ரன்ஸ் முன்னாடி போய் நிக்கிறான். அப்படி அவன் நிற்கும் போது அப்படியே கட் பண்ணி இதுக்கு முன்னாடி இவன் போயிட்டு இருந்த அந்த பாஷான ஸ்கூலை காட்டுறாங்க. நல்லா பெரிய இடத்து பசங்கள்லாம் அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஸ்கூல்ல தான் பிகேவும் ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா படிச்சுட்டு இருந்திருக்கான். ஆனா என்ன ரீசன் தெரியல, டப்புன்னு இப்ப எல்லாமே மாறி போய் ஒரு லோக்கல் ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கான். உள்ள போகும்போதே அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய நடவடிக்கையை காட்டுறாங்க. பசங்க யாருமே ஒழுக்கத்தை பின்பற்றாம கண்டபடி சுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ அப்படியே உள்ளுக்குள்ள போகும்போது அந்த ஸ்கூல்ல ஒரு அழகான டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சரை மேல இருந்தபடி 3 ஸ்டூடெண்ட்ஸ் சைட் அடிச்சுட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் நம்ம விஜய் சேதுபதியுடைய பையனான சூர்யா சேதுபதி. அவரும் இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காப்புல. இப்ப ஹீரோ அந்த ஸ்கூலுடைய வெரண்டா வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூல் பிடி வாத்தியார் பசங்க யாராவது மொபைல் கொண்டு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய பேகா செக் பண்ணிட்டே வராரு. இத சூர்யா சேதுபதியோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்துறானுங்க. டே மச்சான், கையில இருக்கிறத எடுத்து போட்டுரு, தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு அப்படின்ற மாதிரி சூர்யா சேதுபதியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆறானுங்க. ஆனா சூர்யா சேதுபதி என்ன பண்றான், அவன் பேக்ல இருந்து ஒரு பொருள் எடுத்து போட பாக்குறான். ஆனா போட மனசு இல்லை. ஆக்சுவலா அவன் கையில இருக்கிறது கஞ்சா. அது அப்படியே அந்த வழியா கிராஸ் ஆகுற நம்ம ஹீரோடைய பேக்குள்ள நைஸா போட்டு விட்டுறான். இது தெரியாம நம்ம ஹீரோ நேரா கிளாஸுக்கு வந்தாரான். சூர்யா சேதுபதியும் நம்ம ஹீரோடைய கிளாஸ் தான். கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாம் ஒரு மாதிரி மார்க்கமா இருக்கானுங்க. ஆனா ஹீரோ யாரையும் பெருசா கண்டுக்கல. அவன் பாட்டுன்னு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். ஆனா ஒரு மாதிரி இந்த ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்தே டிஸ்டர்ப்டா இருக்கான். அதுக்கு காரணம் இவனுடைய பழைய ஸ்கூல் அண்ட் இவனுடைய ஃபேவரட்டான ஸ்போர்ட் ஆன பேஸ்கெட் பாலை ரொம்பவே மிஸ் பண்றான். இவன் ஒரு நேஷனல் லெவல் பேஸ்கெட் பால் பிளேயர்ன்றத இந்த ஸ்கூல்ல இருக்க பிடி வாத்தியார் முதல் கொண்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த ஸ்கூலோடைய பிரின்சிபால் பசங்களுடைய நடவடிக்கையை மாத்தணும், பசங்க நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போறாங்க, உங்களை எப்படியாச்சும் திசை திருப்பி நல்வழிப்படுத்தணும். இப்ப நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பிரதீப், அதாவது நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவன் ஒரு நேஷனல் லெவல் பேஸ்கெட் பால் பிளேயர். அவன் விளையாட ஆரம்பிச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவன் மூலியமா இந்த பசங்க மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பிரின்சிபால் பிடி வாத்தியார்கிட்ட சொல்ல, பிடி வாத்தியாரும் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி பேஸ்கெட் பால்ல கிரவுண்ட்ல வச்சு பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ அதை கண்டுக்காமலே போயிடுறான். இவனுக்கு பிடிச்ச கேமான பேஸ்கெட் பாலை எதுக்காக இவன் விளையாட மாட்டேன்றான்? இவன் லைஃப்ல அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கும் அது என்றதை நம்ம போக போக பார்ப்போம். பிடி பீரியட் முடிஞ்சு ரிட்டர்ன் கிளாஸுக்கு வரும்போது இவனுடைய ஷூவை காணும். ஷூ காணோன்னே ஹீரோ ஒரு பக்கம் டென்ஷன் ஆக, ஹீரோ கிளாஸ்லயே இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும்டா அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு ஸ்டூடெண்ட் அவன் நம்ம ஹீரோக்கு வந்த உடனே ஃப்ரெண்ட் ஆகிறான். ஹீரோடைய ஷூ காணும் தெரிஞ்சது, டேய் உனக்கு என்ன உன்னோட ஷூ
ஷூ தானே காணோம், இரு தேடுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட சேர்ந்து அந்த ஷூவை தேடும் போது தான் வெளியில இருக்கக்கூடிய மரத்து மேல ஒரு ஷூ மாட்டிக்கிட்டு இருக்கு. எவனோ ஒருத்தன் தான் அந்த ஷூவை தூக்கி போட்டிருக்கான். சரி வா எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிடைச்சிருக்க அந்த புது ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு மரத்து மேல இருக்கக்கூடிய அந்த ஷூவை எடுக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல நம்ம ஹீரோ அவனே ஜம்ப் பண்ணி எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. என்னடா பேஸ்கெட் பால் பிளேயர்ன்ற இந்த கூட இருக்க முடியா, சரி வா நானே உன்னை தூக்கி விடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த புது ஃப்ரெண்ட் தான் நம்ம ஹீரோவை தூக்கி விட்டு அந்த ஷூவை எடுக்க ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் இந்த புது ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இங்க பாரு நீ இந்த ஸ்கூலுக்குள்ள புதுசா என்ட்ரி ஆயிருக்க, கண்டிப்பா உன்ன பசங்க எல்லாரும் மம்பிழ்பானுங்க. ஆனா நீ கண்டு காணாம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும், அதுதான் உனக்கும் எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றான். ஹீரோவும் எல்லாத்துக்கும் தலையாடிட்டு அடுத்த சீன்ல கேண்டீனுக்கு சாப்பிட போயிருக்கான். அங்க போன இடத்துல நம்ம ஹீரோ போன் நோண்டிட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல ரவுடி கேங்னு ஒரு கேங் இருக்கு. அந்த கேங்ல இருக்க ஒரு பையன் நம்ம ஹீரோ போன்ல சாட் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு, பாடுறா பொண்ணும் கூட எல்லாம் சாட் பண்றான் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய போனை பிடுங்கி ஹீரோ போன்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸோடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறானுங்க. கடுப்பாய் நம்ம ஹீரோ அந்த போனை பிடுங்கிட்டு அவனுங்க நோட் பண்ண அவனுடைய போனை பிடுங்கி தூக்கி வீசி அடிக்கிறான். நொறுங்கி போயிடுது. அவ்வளவுதான், அந்த ரவுடி கேங் நம்ம ஹீரோவை போட்டு கேன்டீன்ல வச்சு அடி அடின்னு அடிக்க கேன்டீன்ல கலவரம் வெடிக்க கொஞ்ச நேரத்துல டீச்சர் வந்து காய்ஸ் அந்த பையனை விடுங்க அப்படின்ற மாதிரி சண்டையை நிறுத்திட்டு போறாங்க. அப்போதைக்கு தான் நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். ஆனா ஹீரோக்கு கிடைச்சிருக்க அந்த புது ஃப்ரெண்ட் இருக்கான அவன் நம்ம ஹீரோ தனியா கூப்பிட்டு, டேய் நான் வந்த அன்னைக்கே சொன்னல, தேவையெல்லாம் எதுக்குடா நீ வம்புல எல்லாம் மாற்ற, கண்டிப்பா அவனுக்கு வெளியில உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க, பார்த்து போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்ப அவன் சொன்ன மாதிரியே ஸ்கூல் முடிஞ்சதும் வெளியில நம்ம ஹீரோக்காகவே அந்த கேங் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நல்லா மூத்தரசன்ல மாட்டின நம்ம ஹீரோவை போட்டு அந்த கேங் பொலம் பொழந்து அடிச்சுட்டு போயிடுறானுங்க. அவ்வளோ அடியும் வாங்கிட்டு நேரா நம்ம ஹீரோ எங்க வந்திருக்கானா அவனுடைய பழைய ஸ்கூல் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். அதுலயும் குறிப்பா இவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். அந்த பொண்ணை பார்த்ததும் ஹக் பண்ண போக அந்த பொண்ணு உடனே நம்ம ஹீரோ தடுத்து நிறுத்தி, நமக்குள்ளதான் எதுவும் இல்லைல்ல, எதுக்காக இப்ப ஹக் பண்ற அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ண உடனே அந்த பொண்ணு பக்கத்திலே இன்னொரு பையன் எகுறான். டே பிகே நீ தான் புது ஸ்கூல் போயிட்டல, அப்புறம் எதுக்காக இங்க வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்தேன், உனக்கு என்ன, உன்னால தான்டா இன்னைக்கு நான் இந்த ஸ்கூலை விட்டே போனேன், பச்சை துரோகி அப்படின்ற மாதிரி அந்த பையனை போட்டு நம்ம ஹீரோ கும்பாங்குத்து குத்த யாரு வந்தாலும் நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்ப அந்த இடத்துல ஒருத்தருடைய என்ட்ரி, அவரு தான் சசிகுமார். இந்த படத்துல ஒரு பாஸ்கெட் பால் கோச்சா வராரு. அவர் வந்ததுமே நம்ம ஹீரோ செவிலே ஒன்னு அரைஞ்சி, இப்ப எதுக்குடா இங்க வந்த அப்படின்ற மாதிரி கோவமா திட்டுறாரு. இங்கிருந்து அப்படியே ஒரு பிளாஷ்பேக், நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போதே இதே ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் கோர்ட்ல பாஸ்கெட் பால் போட ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஜம்ப் பண்ணுவான் ஆனா இவனால பிடிக்கவே முடியல. அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் வந்து லிஃப்ட் பண்ணுவாரு. அவர் தான் சசிகுமார். ஹீரோக்குள்ள பாஸ்கெட் பால் கேம் விளையாட இம்பாக்ட் பண்ணதே சசிகுமார் தான்ற மாதிரி இந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஆனா அவரே வந்து ஹீரோவை அடிச்சு அந்த ஸ்கூல்ல இருந்து அனுப்பி வைக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோவுடைய அந்த பழைய ஸ்கூல்ல என்ன நடந்திருக்கும், இந்த ஒரு கேள்வியோட எபிசோட் 1 முடிக்கிறாங்க. எபிசோட் 2ஓட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ புதுசா ஜாயின் பண்ணியிருக்க அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபால் இருக்காங்களே அவங்களுடைய போனுக்கு ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோ அவனுடைய பழைய ஸ்கூல்ல போயிட்டு அடிதடி பண்ணால அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிருக்கு. அதுலயும் குறிப்பா இப்ப கரண்டா அவன் போய் ஜாயின் பண்ணியிருக்க அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போயிட்டு அந்த ஸ்கூல் பையனை போய் அடிச்சிருக்கான். ஸோ அதனால இவங்க ஸ்கூலுக்கு இன்னமும் கெட்ட பேர் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அந்த வீடியோவை பார்த்து இவங்க ஒரு மாதிரி மன வருத்தத்தில் இருக்க கட் பண்ணா இந்த பக்கம் ஸ்கூல் முழுக்க நம்ம ஹீரோவுடைய வீடியோ தான் வைரல் ஆயிருக்கு. இந்த பையனை என்னமோ நினைச்சோம் டம்மி பீஸ்ன்னு நினைச்சா ஒருத்தனை போய் அடிச்சுட்டு கெத்து காட்டிட்டு வந்திருக்கானப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அரசல் புரசலா பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கே போல, ஸ்கூலுக்கு போகாம ஸ்கூலை கட்டடிச்சுட்டு அவனுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டை கூட்டிட்டு படம் பார்க்க போயிடறான். ஹீரோ ஸ்கூலுக்கு வரலன்னு தெரிஞ்சதும் பிரின்சிபால் ஒரு பக்கம் ஹீரோ மேல செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. ஒரு நேஷனல் லெவல் பிளேயர் ஸ்போர்ட்ஸ் மேன் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கான், இவனை வச்சு ஸ்கூல் மேல இருக்கக்கூடிய கெட்ட பேரெல்லாம் மாத்திடலான்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அதை மொத்தமா குழி தோண்டி புதைக்கிற விதமா ஜாயின் பண்ண முதல் நாளே அடிதடி பண்ணி அந்த வீடியோவும் பயங்கர வைரல் ஆனதுனால இந்த ஸ்கூலுடைய பேர் பயங்கரமா ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கு வரலன்னு உடனே டீச்சர்ஸ் ஹீரோவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்கள் பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல, அவன் எங்கே தான் போனான் அப்படின்ற மாதிரி கேட்க, காலையில் பையன் ஸ்கூலுக்கு ரெடியாகி தானே போனான், அப்புறம் எங்கே போயிருப்பான் அப்படின்ற மாதிரி அப்பா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, சாரிங்க அவனுக்கு உடம்பு சரியில்லை, கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி டீச்சர்ஸ் கிட்ட போய் சொல்லி வச்சிடறாரு. அது போக நம்ம பையனுக்கு அந்த ஸ்கூல் சுத்தமாக செட் ஆகலை, அங்கே அவனுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸும் இல்லை, பசங்களும் அங்கே சரியில்லை, கூடிய சீக்கிரம் வேற ஏதாவது ஸ்கூலுக்கு மாற்றி ஆகணும், அதுக்கு முதல்ல நாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணும் அப்படின்ற மாதிரி இவர் தன்னுடைய ஆஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காரு. இந்த இடத்துல
பையனை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அப்பாவை தான் ஹீரோவுடைய அப்பா கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க போல. கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்கூலை கட் அடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்டு கூட தேட்டருக்கு போயிருக்காங்க. அங்க போன இடத்துலயும் தான் ஃப்ரெண்டு கிட்ட அந்த ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்களை பத்தி தான் புலம்பி தீக்கிறான். முடிஞ்ச அளவுக்கு நீ பிரச்சனை எல்லாம் தவிர்க்க பாரு அப்படின்ற மாதிரி அவன் கூட இருக்க ஃப்ரெண்டும் அட்வைஸ் பண்றான். பாடெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் வீட்டுல இவங்க அம்மா ஹீரோடைய பேக்கை செக் பண்ணும்போது பேக்ல ஜாயிண்ட் இருக்கிறதா பாத்துறாங்க. அவ்வளவுதான் அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே ஹீரோடைய அப்பாவுக்கு கால் பண்ணி எங்க கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, நம்ம பையன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கூப்பிட அப்பா ஒரு பக்கம் ஹரிபரியா வந்துட்டு இருக்க. அதே டைமிங்ல ஹீரோ நேத்து அவனுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டை போயிட்டு அடிச்சுட்டு வந்தான்ல, அந்த பையனுடைய அம்மா அவங்க பையனை கூட்டிட்டு ஹீரோடைய வீட்டு தேடி வந்திருக்காங்க. ஹீரோ வீட்டு வாசல்ல நின்றுட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க. உங்க பையன் பாருங்க என் பையனை எப்படி அடிச்சிருக்கான், சரியான காட்டு மிராண்டி பையனை வளர்த்துட்டு இருக்கீங்களே, அவனை என் பையன் கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க அப்படின்ற மலம் சொல்ல அப்ப டைமிங்ல ஹீரோடைய அப்பா வந்து சாரி எல்லாம் கேட்க முடியாதுங்க, உங்க பையனால் தான் என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான், அந்த ஸ்கூலை விட்டு இன்னைக்கு அவன் ஒரு லோக்கல் ஸ்கூல்ல போயிட்டு கஷ்டப்படுறதுக்கு காரணமே உங்க பையன் தான், தயவு செஞ்சு இருந்து போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அப்பா வந்து அவங்கள அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அம்மா அப்பாவை உள்ள கூப்பிட்டு பாருங்க நம்ம பையனுக்கு இந்த புது பழக்கம் அப்படின்ற மாதிரி ஜாயிண்ட் எடுத்து காட்ட, டே பிகே இது உன்னுடையா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்க அப்பா அது எந்த இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல சரி ஓகே போ அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறாரு. ஸ்கூல்ல எவனோ ஒருத்தன் தான் இவன் பேக்ல அதை போட்டிருக்கான்ட்டு மட்டும் ஹீரோக்கு நல்லா புரியுது. 2 நாளா நடந்த சம்பவங்கள் நினைச்சு நம்ம ஹீரோ பயங்கர குழப்பத்துல இருக்க. இதுக்கு இடையில ஹீரோ போயிருக்க அந்த புது ஸ்கூல்ல அவனுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான, அவன் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோ வீடு தேடி வந்திருக்கான். டே உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான்டா அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அப்பா மாடியில் இருக்க ஹீரோ கிட்ட வந்து சொல்ல உடனே ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா, நேத்து ஸ்கூல்ல ஒரு சம்பவம் நினைச்சுல அந்த பசங்க வீடு தேடி வந்துட்டானுங்களோன்னு சொல்லிட்டு பயந்து போய் பின்னாடி போய் பதுங்க. டேய் மச்சான் நான் தான்டா லோகு, என்ன பார்த்து ஏன்டா பயப்படுற, ஒழுங்கா நாளைக்கு ஸ்கூலுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான். அந்த பையன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோ கூப்பிட்டு கவலைப்படாத இருக்கானா, உனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன், கூடிய சீக்கிரம் நம்ம வேற ஊருக்கு போயிடலாம், போற இடத்துல பேஸ்கெட் பால் டீம் இருக்கிற ஸ்கூலா பார்த்து நான் உன்னை சேர்த்து விடுறேன், இப்போதைக்கு இந்த ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு விஷயம் வேஸ்ட் போனா போகுது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பா அட்வைஸ் பண்ண, இல்லப்பா பரவாயில்ல நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல அப்ப திரும்ப அவங்க அப்பா மகனே அந்த ஜாயிண்ட் உண்மையிலே உந்தில்ல அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோட கேட்க அப்பா காட் ப்ராமிஸ் பா அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்ல சேரா ட்ராமா பண்ணாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப ஹீரோக்கு என்னன்னா அந்த ஜாயிண்ட்டை எவனோ ஒருத்தன் தான் நம்ம பேக்ல போட்டிருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் அப்பா அம்மா கிட்ட அதை நான் யூஸ் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். இந்த பக்கம் நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் இருக்காங்களே அவங்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை ஓப்பன் பண்றாங்க. அந்த ஃபிளாஷ்பேக்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை கண்டபடி திட்டிருப்பாரு, நீ எல்லாம் எதுக்குடா அந்த ஸ்கூலுக்கு வர அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமா திட்ட மனசொடைஞ்சு போன அந்த பையன் அந்த ஸ்கூலுடைய மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பான். அந்த டீச்சர் திட்டனால தான் அந்த பையன் மாடியிலேருந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். அந்த பையனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அடுத்த நாளே கையில ஒரு அருவாள் எடுத்துட்டு வந்து அந்த டீச்சருடைய கையை வெட்டிடுறான். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கூலுடைய பேர் டோட்டலா காலியாகுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாமே பசங்களை திட்டவோ அடிக்கவோ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்தா பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப மோசமா நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த ஸ்கூல் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அந்த சூசைடல். அதுக்கப்புறம் அதோடைய விளைவா ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சருடைய கையை வெட்டினது, இந்த சம்பவம்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் டோட்டலா வேற மாதிரி மாறி இருக்காங்க. இப்படி இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் முடிஞ்சதும் அந்த ஸ்கூல் வாசல்ல ஒருத்தர் வந்து பசங்களுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த கேரக்டர்ல கலையரசன் தான் நடிச்சிருக்காப்ல. ஆக்சுவலா லாஸ்டா ஒரு ஃபிளாஷ்பேக்ல ஒரு பையன் மாடியிலேருந்து கீழே வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்ட்டு அதே ஸ்கூல்ல இறந்து போன அந்த பையனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கையில கத்தியோட வந்து அந்த பையன் சாவுக்கு காரணமா இருந்த டீச்சருடைய கையை வெட்டினால அந்த ஸ்டூடெண்டே இந்த கலையரசன் தான். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி அங்கிருந்து வெளியே வந்ததும் சரியா எங்கேயும் வேலை கிடைக்காம ஒழுங்கா படிப்பையும் கண்டினியூ பண்ண முடியாம வாழ்க்கையே இன்னைக்கு ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இந்த நிலை மற்ற பசங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க கிட்டலாம், பசங்களா நம்ம பண்றதெல்லாம் தான் கெத்து மாசு அப்படிலாம் நினைக்காதீங்க, ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கை நம்மளை போட்டு புரட்டி எடுக்கும், ஸோ உஷாரா படிச்சு முடிச்சு நல்ல வாழ்க்கையை தேடுங்க, படிப்பு தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் அட்வைஸ் பண்றாரு. ஆனா பசங்க யாரும் அதை பெருசா காது கொடுத்து கேட்கவே மாட்டேறாங்க.
அப்படி இருந்தும் இவர் ஏன் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காருன்னா, நம்ம தான் இப்படி ஆயிட்டோம், நம்மளே இந்த ஸ்கூலுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவர் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ இன்னைக்கும் ஸ்கூலை கட்டடிச்சிருவான்ற மாதிரி ஹீரோவுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் நினைப்பான். ஆனால் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நம்ம ஹீரோ நேராக என் ஸ்கூலுக்கு வண்டியை விடுறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க அந்த ஸ்கூலுக்குள்ளே வரான். பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு வருஷத்தை பல்ல கடிச்சிட்டு இந்த ஸ்கூலை ஓட்ட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நினப்பில் தான் வந்திருக்கான். அது போக தான் அப்பா அம்மாவுக்கு நான் அந்த ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணல, அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும், யாரோ ஒருத்தன் அதை போட்டிருக்கான், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் திரும்ப வந்திருக்கான். அப்படி உள்ள வந்ததுமே ஆரம்பத்தில் கேன்டீனில் ஒரு ரவுடி கும்பல் கூட நம்ம ஹீரோக்கு பிரச்சனை ஆச்சுல, அந்த கும்பல் கிட்ட நேராக போயிட்டு சாரி அன்னைக்கு கோவத்தில் உங்கள் ஃபோனை உடைச்சிட்டேன், பதிலுக்கு என் ஃபோனை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு, ஒருவேளை இந்த பசங்க தான் நம்ம பேக்கில் வீடை போட்டிருப்பானுங்களோ சொல்லிட்டு நான் சுக்கா கேட்குறான். ஆனால் அந்த பசங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை போல இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை அந்த ஸ்கூல் பிரின்சிபல் உள்ள கூப்பிட்டு எல்லா பக்கமும் உன் வீடியோ தான் வைரல், நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்துட்டு இப்படிலாம் பண்ணலாமா, இதுக்கப்புறமாச்சு ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு மாதிரிலாம் வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்கூலுக்குள்ள மிங்கிளாக ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து யார் நம்ம பேக்ல அந்த ஜாயிண்டா போட்டிருப்பா அப்படின்ற மாதிரி தேடிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு பொண்ணு தான் ஜாயிண்ட்டை கொண்டு வந்து ஸ்கூல் முழுக்க சப்ளை பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உங்ககிட்ட யார் யாரெல்லாம் ஜாயின் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பசங்களை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க, நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யாரை பத்தியும் போட்டு கொடுக்காம போயிடுறாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம சூர்யா சேதுபதி இருக்கார்ல, அவர் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு போதை இழுக்க ஆரம்பிச்சிடறாரு. அதே டைமிங்ல நம்ம ஹீரோவும் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக போயிருக்கான். அப்ப சடனா பாத்ரூம்குள்ள ஜாயிண்ட்டை ஃபுல்லா இழுத்து போதை தலைக்கு ஏறி அப்படியே இப்போ சூர்யா சேதுபதி பாத்ரூம்ல மயங்கி விழ, இதை சூர்யா சேதுபதியோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துறாங்க. உடனே நம்ம ஹீரோ கூப்பிட்டு டீ அவனை தூக்குடா அப்படின்ற மாதிரி பாத்ரூம்ல இருந்து தூக்கிட்டு வராங்க. வாத்தியார் கண்ணில் படாம எப்படியாச்சும் அவனை தூக்கிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி பாத்ரூமை விட்டு வெளியில தூக்கிட்டு வரும்போது அவன் பாக்கெட்ல இருந்து ஜாயிண்ட் விழுறத நம்ம ஹீரோ பாக்குறான். இங்கதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே புரிய வருது, அன்னைக்கு இவனுடைய பேக்ல அந்த ஜாயிண்ட் போட்டதே இந்த சூர்யா சேதுபதி தான். ஸோ இங்க நம்ம ஹீரோக்கு அது ரிவீல் ஆக அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த சீரியஸ்ல 3 எபிசோட் தான் வெளியே வந்திருக்கு. ஸோ 3 எபிசோடும் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் மற்ற எபிசோட்லாம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அடுத்த வீடியோல நம்ம அதை பார்ப்போம். இவ்வளவு நேரம் இந்த சீரிஸோட கதையை நான் சொன்ன விதம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து படங்களும் சீரிஸும் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான சீரிஸோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.